நண்பர்களே வணக்கம். அனைவருக்கும் நன்றி. வின் இண்டியா அகாடமி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு வின் இண்டியா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். முதல் நம்மளைய இணைத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் நல்லபடியாக கலந்துக்கும் போது நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். தைரியமாக இருங்க. கொஞ்சம் பேர் சரி நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வரணுமே இல்லையா, டெவலப் ஆகுமே இல்லையா, இது நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கலாம். கொஞ்சம் பேர் சரி ரைட்டு இது வரைக்கும் நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டோம், இனி சக்ஸஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவோடு இருந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் வந்திருக்கலாம். சில பேர் சரி போகலாம், நம்மளுக்கு கற்றுக்கலாம், யாராவது இருந்தால் கூட நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் கூட அவளுக்கு அனுப்பிவிடலாம் தெரிஞ்சுக்கிட்டவங்களுமேன்னு சொல்லி சில பேர் அப்படி இருக்கலாம். சில பேர் அப்படி என்ன தான் சொல்லிட போகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கூட சில பேர் இருக்கலாம். சில பேர் லேர்னிங் மோடில் இருப்பாங்க நிறைய பேர், அப்படி கூட கொஞ்சம் பேர் இருக்கலாம். நீங்கள் எப்படி எந்த மைண்ட் செட்டில் இந்த குரூப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் உறுதியாக ஒன்று சொல்ல முடியும், நீங்கள் சின்சியராக 11 நாளைக்கு நீங்கள் கலந்துக்கும் போது உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வருங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம். ஸோ அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் நான் மறுபடியும் ஒரு டைம் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளுடைய இந்தியாவை பற்றின ஒரு மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 175 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த நாடு அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பாக. இருந்தாலும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ப்ரோக்ராம், அதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். பிரிட்டிஷ்காரங்க எல்லாமே இந்தியாவை கவர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு டீம் ஒன்று அனுப்பி விட்றாங்க, மெக்காலோ அப்படிங்கிற ஒரு தலைமையில். அந்த டீம் ஒரு சர்ச் பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த இந்தியா நம்ம நினைக்கிற மற்ற நாடுகள் மாதிரில இல்லவே இல்லை. நிச்சயமாக அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க எல்லாருமே. அவங்களுடைய கலாச்சாரமும் ஆன்மீகமும் பிரம்மாண்டமாக இருக்குது. இது நம்ம எந்த நாட்டிலையுமே நம்ம பார்க்க முடியாது. அவங்களுடைய முதுகெலும்பே இந்த ரெண்டும் தான். அதனால் அந்த 2 முதுகெலும்பு கரெக்டாக இருக்கிறதுனால, அந்த முதுகெலும்பு 2ம் கரெக்டாக இருக்கிறதுனால அவங்க செல்வ செழிப்பில் செழித்து வழங்குறாங்க அவங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டில் பிச்சைக்காரங்களே இல்லை பெருசாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 100 பவுன் காசை ஒரு பக்கம் தங்க காசை ஒரு தடவை கொடுத்துட்டு போயிட்டோம்னா அடுத்த 5 வருஷத்துக்கு கேட்டால் கூட அங்கே இருக்குது எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை, அவங்ககிட்டயே நிறைய இருக்குது. அப்படி இருக்கிற அந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம நாட்டை பற்றி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. ரிப்போர்ட்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்டன் ஆகுது. அடுத்த ரிப்போர்ட் என்னென்னா, நம்ம ஹோல் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற சொத்து எடுத்துட்டோம்னா அது இந்தியாவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறாங்க இவங்க எல்லாமே சொல்லி இங்கேருந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது முடிவு பண்ணிட்டாங்க அவங்க இந்தியாவை கவர் பண்ணி ஆகணும்னு சொல்லி. அப்படின்னா அந்த முதுகெலும்பை உடைக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அவங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த முதுகெலும்பு தான் கலாச்சாரம். இன்றைக்கி கலாச்சாரம் இன்றைக்கி கெட்டு எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தனி மனித ஒழுக்கம் இல்லை, எந்த ஒரு பொறுப்புணர்வு இல்லை யாருக்குள்ளேயுமே, நிறைய பேத்துக்குள்ளே. அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துக்கு காரணம் 175 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த சுச்சுவேஷனில் பாதிக்கப்பட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்த சமயத்தில் நிறைய பேர் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்திருந்து இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் மனசு விட்டுட்டாங்க. அந்த காலத்தில் நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மையில் போயிட்டாங்க. நிறைய பேர் கடவுள் மேலே கூட ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி அவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள். முன்னோர்கள் தான் அவங்க எல்லாருமே. அந்த முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டியை கூட இருக்கலாம், அவங்க எல்லாருமே நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சிந்தனைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, நிறைய தாழ்வு மனப்பான்மை, நிறைய குற்ற எண்ணங்கள். ரெண்டாவது, நம்மளாம் எங்கேவே லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும், அதெல்லாம் ஒற்றை மண்ணு தானே ஒட்டு, முடவன் கொம்புத்தே எனக்கு ஆசைப்படலாமான்னு சொல்லி எல்லாத்துக்கும் திறமை ஒரே மாதிரி தான் இருக்குது, அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி. ஆனால் அதை திறமை மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் 10ஓட 11 இத்தோட இது வாழ்ந்துட்டு எவ்வளோ திறமை இருக்குது, எங்கேயோ 5000க்கும் 10,000க்கு எங்கேயோ ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு நம்மளுக்கு இது இருந்தால் போதுன்னு சொல்லி போட்டு மைண்ட் செட்டில் இன்றைக்கி
எத்தனை பேர், எத்தனை இளைஞர்கள் தன்னோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டு, டைம் ஸ்பாயில் பண்ணிட்டு எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கு காரணம் அது அங்கிருந்து வந்த ஒரு மைண்ட் செட். இப்போது இது மாறணும். இப்போது இதை நம்ம வந்து பேசுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்தியாவை பற்றி சொல்கிறத விட ரொம்ப முக்கியமாக தமிழனுடைய பெருமை இன்னும் பிரம்மாண்டம். அது எல்லாமே அதை பற்றி பேசினா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவ்வளோ பிரம்மாண்டம். அதனால தான் எல்லா கலாச்சாரத்தையும் ஸ்பாயில் பண்ணாங்க. அந்த காலத்தில் குருகுலம்னு ஒன்று இருந்தது. அது யாரை பற்றியும் இருக்காது, தன்னை பற்றி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. தன்னை பற்றியே அவன் மனுஷன் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தான். அவனால தான் பிரம்மாண்டமாக அவங்களாம் வளர்ந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற கல்வி முறைகள் எல்லாமே நிறைய மாற்றங்கள். ஓகே, இப்போ இதை பற்றியே நம்ம பேசுகிறதுனால நம்ம நாடு மாறப்போகிறதில்ல. எத்தனையோ பிரச்சனைகள். இப்போது இதெல்லாம் மாறணும்னா ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளேயுமே ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் வந்தால் மட்டும்தான் நம்ம நாட்டில் ஒரு மாற்றம் வரும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போது தனி மனுஷனுக்குள்ள மாற்றம் வரும்போது என்னாகுன்னா அது நிச்சயமாக அவனுடைய தொழில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து. தனி மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அது இந்த சமுதாயத்தில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த வின் இண்டியா அகாடமி சார்பாக நடக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னு கேட்டிங்கன்னா, தனி மனிதனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். நிறையா மாற்றங்கள் நடந்துகிட்ருக்குது. இப்போது அந்த மாற்றத்தை வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுனால உங்களுக்கு எந்த மாற்றமும் வர்றது. ஆனால் உங்களுக்கு நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி காமிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரக்க ஆரம்பிச்சிரு. ஸோ அதனால் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் 11 நாள் நடந்திருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் சின்சியராக கலந்துக்கணும். ஏன்னா நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் நேரடியாக நாங்கள் பண்ணும்போது எங்களோட கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்குது. கண்ட்ரோல் மீன்ஸ் என்ன, எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுங்க எல்லாமே தெரியும். பட் இது என்னென்னா வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் இதை அனுப்புறதுனால உங்களுக்கு அது நீங்கள் எப்படி கேர்ஃபுல்லாக வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக கேட்பீங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கரெக்டாக கேட்டு உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறணும்னு ஒரு முடிவு பண்ணி கலந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கி நம்ம போக போகிற எல்லாருமே. வரப்போகிற காலம் இந்த இந்தியா உலகத்தையவே ஆளப்போகுது. 100% உண்மை. அது தமிழன் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறான். நம்ம சொல்லுவோம் எல்லாருமே, தமிழன் தான் உலகத்தை எல்லாம் இது சொல்கிறதுனால எந்த மாற்றம் வரப்போகிறதில்ல. செயலில் இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாற்றி காமிக்கணும். இந்த மாற்றம் நிகழ்ந்தால் ஒழிய வேறு எல்லாமே வாய் பேச்சவே போயிடும். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் அன்னைக்கு வந்து ராஜராஜ சோழன் ஆண்டார் எல்லாம் ரைட்டு. இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு ஒரு மாற்றம் வரணும்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரணும். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம அது மேலே எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, இன்னும் உங்களுக்கு தொழில் மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னும் எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். அதுலேருந்து நாங்கள் வெளியில் வர ஹெல்ப் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா இப்படி கொஞ்சம் பேர் எல்லாருமே வெளியில் வரக்க ஆரம்பித்தோம்னா மட்டும்தான், ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம போகிறக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்ம நாடு மாறுறக்க ஆரம்பிக்கி உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு தகுதியான ஒரு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். உனக்கு வந்து வல்லரசுன்னு சொல்கிறோம் அமெரிக்காவை. உண்மையான வல்லரசுங்கிறது என்னென்னா அது வெறும் பொருளாதாரத்தில் மட்டும்தான். அவங்க ஒரு கொரோனா ஒரு நோய் வந்தோன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் உண்மையான ஒரு வல்லரசு அப்படிங்கிறது என்னென்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அவங்க குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கணும் அந்த நாட்டில். மூணாவது, நல்ல ஆரோக்கியமான உடம்பாக இருக்கணும். அதுக்கடுத்தது அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த மைண்ட் செட் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற அந்த மனநிலை இருக்கணும். ஐஸ்வர்யத்துலேயும் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும். இப்படி எந்த ஒரு நாட்டில் இருக்கிறாங்களோ அந்த நாடு நிச்சயமாக உலகத்தை ஆண்டே தீரும். வரப்போகிற எதிர்காலம் நம்ம இந்தியாவுக்கு அப்படி தான் இருக்குது. நான் இதுக்காக இந்த அரசியல்வாதி மாற்றுவாங்க, அவங்க மாற்றுவாங்க, இவங்க மாற்றுவாங்கன்னால நான் சொல்ல வரல. எப்படி மாறப்போகுதுங்க நம்மளே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முயற்சி என்னென்னா, அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தில் நம்மளோட பங்கும் இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து முயற்சி பண்ண போகிறோம். அந்த முயற்சி பண்ணுறதில் கடவுளுடைய கருணையே என்னமோ தெரியாது, இல்லை ஏதோ டைம் என்னமோ தெரியாது. நீங்களும் நானும் நம்மளும் சேர்ந்துருக்குறோம். ஸோ அதனால் நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்கு நோக்கி நம்ம வந்து போகணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே கூட நீங்கள் சின்சியராக கலந்துக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த ஆடியோ கேட்கும்போது எப்போவுமே 11 நாளைக்கு கண்களை மூடி தனியாக அமைதியாக உட்காந்து கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே இல்லைங்களா? ஏன்னா தனியாக நீ உட்காரும்போது தான் உங்களை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறக்க ஆரம்பிக்கு. ஸோ அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். பிரம்மாண்டமான வளர்ச்சி காத்துட்ருக்குது. நன்றி. ஓகே, இப்போது இந்த உலகம் வந்து எப்படி இயங்கிட்டுருக்குது?
எப்படி வந்து சில பேர் வந்து பிரம்மாண்டமான வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, சில பேர் வந்து என்னதான் திறமை இருந்தாலுமே ஒரு நார்மல் லைஃப் கூட அவங்களால வாழ முடியறதில்ல. இதெல்லாம் என்ன காரணம், எதனால் வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னா 5:95 ஃபார்முலா. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5% மைண்ட் செட்டுங்கிறது ஒன்று இருக்குது, 95% மைண்ட் செட்டுங்கிறது ஒன்று இருக்குது. 5% மைண்ட் செட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த 95 இருக்குது. அந்த 5% முடிவு பண்ணுறது தான் 95% வந்து மக்கள் வாழ்ந்தாகணும். அதுதான் உண்மை. இதுதான் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்குது. நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு நகரத்துக்கு போனாலும் சரி, ஒரு மாவட்டத்துக்கு போனாலும் சரி, ஒரு மாநிலத்துக்கு போனாலும் சரி, ஒரு நாட்டுக்கு போனாலும் சரி, இந்த உலகமே எடுத்துட்டிங்கனாலும் சரி, இந்த விதிப்படி தான் இயங்கிட்டுருக்குது. 5% பீப்புள்ஸ் தான் 95% பீப்புள்ஸை ஆட்டி படைச்சிட்ருக்குறாங்க. அது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பீப்புள் தான் அதிகமான பீப்புள்ஸை கண்ட்ரோலில் கண்ட்ரோலுங்கிறத விட அவங்கள வந்து கைடு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போது இந்த நம்மளோட ப்ரோக்ராமை என்ன நம்ம முயற்சி பண்ணுறோன்னா, அந்த 5% பீப்புள்ஸ்குள்ளே நம்ம வந்து போகிறதுக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 5%னா அந்த 5% பீப்புள்ஸ் மக்கள் தொகைங்கிறது இல்லை. 5%ங்கிறது ஒரு மைண்ட் செட்டு, 95%ங்கிறது ஒரு மைண்ட் செட்டு. இந்த மைண்ட் செட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே இல்லைங்களா? இப்போது இந்த 5னா என்ன, 95னா என்ன அப்படின்னா 5% பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா மிக பிரமாண்டமான சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ். அவங்க எல்லாருமே 95ங்கிறது வந்து ஏதோ வாழ்கிறாங்க, அவ்வளோதான். இப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5% பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கேட்டு மட்டும் வந்துட்டுருங்க போது. 5% பீப்புள்ஸினுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எது பண்ணினாலுமே ஃபஸ்ட்டு பொறுமை இருக்குது அவங்களுக்குள்ள. என்ன தான் நடக்குது பார்க்கலாம், அப்போனா 1 வீக் வெயிட் பண்ணலாம், என்ன தான் பண்ணுறாங்க, நிறைய சொல்கிறாங்களே என்ன தான் பண்ணுறாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த பொறுமைங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்குது. ரெண்டாவது, அவங்க வந்து லேர்னிங் மோட், நிறைய கற்றுக்குவாங்க. எல்லாமே எனக்கு தான் தெரியும்னு சொல்லி அவங்களாம் இருக்க மாட்டாங்க. மூணாவது, அவங்க அதிகமாக வந்து பேச மாட்டாங்க, அவங்க அதிகமாக செயலில் தான் காமிப்பாங்க அவங்க எல்லாருமே. ரெண்டாவது, அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு போனால் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக சப்போஸ் வந்து எப்படின்னா, இப்போ தமிழ்நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு எந்த விதிப்படி இயங்குது, இங்கே எது மாதிரி தொழில் நல்லா ஃபேமஸ் ஆகுது, இல்லைன்னா எது மாதிரி தொழிலை மக்கள் விரும்புகிறாங்க, அப்போன்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போது. அப்போனா அவங்க என்ன பண்ணுவோம்னா அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள நம்ம பச்சோந்தி நம்ம சொல்லுவோம், அந்த 95% பீப்புள்ஸ் எல்லாரும் இவங்களை பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு அவங்க வைக்கிற பேர் என்னென்னா புத்திசாலித்தனம்னு பேர், அவங்க பேர். ஓகே இல்லைங்களா? ரெண்டாவது என்னென்னா, அவங்க நினச்ச தொழிலெல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாருமே. அது 5% மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. இவங்க தான் இந்த ஓனர்ஸ்ன்னு சொல்கிறத விட அவங்க தான் மிகப்பெரிய சக்தி. இந்த 95% இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலுமே புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஏதோடு புலம்பல் இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குதே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதே, அந்த பிரச்சனை இருக்குதே, புலம்பிகிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது, அடுத்தவங்க மேலே குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவனா அப்படி தான் டெவலப் ஆனான், எனக்கு நல்லா தெரியும். அந்த கம்பெனியா இப்படி தான் சம்பளமே கரெக்டாக கொடுக்க மாட்டான், அதில் கொள்ளையடிச்சது அந்த காசு. என்னமோ இவங்க போய் நேராக போய் உட்காந்து அந்த மேனேஜரோட உட்காந்து பேசின மாதிரி, ஓனர் கூட உட்காந்து பேசின மாதிரி அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே எங்கேயாச்சும் ஒரு திண்ணையில் உட்காந்து பேசிட்டு உட்காந்துருப்பாங்க, இல்லை 4 பேர் ஃபோனில் சேர்ந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ரைட் இல்லைங்களா? இதை பேசி தேவையில்ல டைம் வேஸ்ட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க லைஃப் மேலே ஒரு ஃபோக்கஸே இருக்காது இவங்களுக்கு. இந்த 95%க்கு இவங்களுக்கு எல்லாமே தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்னா, பில்கேட்ஸோட கதை தெரியும், அம்பானியோட கதை தெரியும். இன்றைக்கி கொரோனா கூட பார்த்திங்கன்னா வந்து சைனா தான் பரப்புச்சா, அப்படி என்னதான் நடந்துச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இவர் யார் பிரதமர், அவருக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறாரு, அவர் யாருக்கு மட்டும் சப்போர்ட் போடுவார், தமிழ்நாடுனா எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இவங்க அப்படி இப்படி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச மாதிரி, இந்த தொழிலதிபரா அப்படித்தான் வந்தார், இவரா இப்படித்தான் வந்தார், அவர் அப்படி ஜெயிச்சார், பாசிட்டிவாக தான். இவர் வந்து அப்படி டெவலப் ஆகி வந்தவர், அவரில் ஜீரோலிருந்து வந்தவர், எல்லா நாலேஜுமே இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களா அவங்க இப்படி இருந்து வந்தவங்க, அப்படி இருந்து வந்தவங்க, அந்த பேப்பரில் அப்படி தான் போடுவான், இந்த பேப்பரில் அப்படி தான் போடுவான், டிவியா இந்த டிவி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, இந்த டிவி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. உலக நாலேஜ் பூரா அத்தனையும் இருக்குது. ஆனால் தன்னை பற்றின நாலேஜ் ஒரு நாலேஜ் இருக்காது. ஆனால் அந்த 5% பீப்புள்ஸ்க்கு தன்னை பற்றி மட்டும்தான் நல்லா தெரியும். அவங்களுக்கு
தான் யார், தான் எதற்காக பிறந்திருக்கிறோம், நம்மளுடைய பவர் என்ன, ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய ப்ளஸ் என்ன, அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளோட மைனஸ் என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த 95%க்கு அவங்களோட மைனஸ் என்னன்னு கூட தெரியாது. அந்த மைனஸை எத்தனையோ பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது. அப்படியே வாழ்ந்துட்டு ஏதோ இருக்கிறதுல ஒரு துளி வளர்ச்சி அடைஞ்சிட்டு, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், இப்போ ஒரு கார் வாங்கிட்டேன்னு சொல்லி அதை பெருமையாக பேசிக்கிட்டு அவங்க வாழ்க்கை போயிடும். இப்படி தான் 95% 5% போயிட்டுருக்குது. அந்த இவங்களுடைய அறியாமையை 95%னுடைய அறியாமையை அந்த 5% யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணி தானே ஆகணும், ஏன்னா அவங்க சிந்தனை அப்படி. ஸோ அதனால் இப்படி தான் போயிட்டுருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஊரில் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, சில பேர் தான் பல பேரை ஆட்டி படைச்சிட்டு இருப்பாங்க. ஓகே இல்லைங்களா? இப்போது இது எதுக்காக சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய மனநிலை என்னங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னென்னா, இன்றைக்கி உங்களுடைய நோட்டில் நீங்கள் எழுதணும். என்ன எழுதணும்னா, என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் எப்படி இருக்கிறேன், அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஓகே இல்லைங்களா? நான் எப்படி இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களையே பேசிட்டு உட்காந்துருக்கிறேன்னா, இல்லை அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டே உட்காந்துருக்கிறேன்னா, முடியாது நடக்காது இதையவே பேசிகிட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதணும். இது எதுக்காக எழுத சொல்லுதுன்னா, உங்கள் நோட்டில் எழுதி நீங்கள் யாருன்னு பார்க்குறக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ப்ளஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய புத்திசாலித்தனை ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரு. ரெண்டாவது, உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அபிப்பிராயம் வர ஆரம்பிக்கு. நெக்ஸ்ட்டு ரைட் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே இந்த 95% பீப்புள்ஸினுடைய ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட மைனஸை பார்க்கவும் மாட்டாங்க, யாராவது பார்த்து சொன்னால் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஆனால் 5% பீப்புள்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், மைனஸை எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. என்னோடய குறை யாரும் சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா அவங்க நல்லா தெரியும், குறைய நிவர்த்தி பண்ணோம்னா மட்டும்தான், அதை நிறையா மாற்றினா மட்டும்தான் அந்த சமுதாயத்தில் ஜெயிக்க முடியும்னு அவங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மட்டும்தான். சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லைங்களா? ஒரு டைம் ஒரு பேட்டியில் சொன்னார், நீங்கள் இந்த அளவுக்கு வர்றதுக்கு யார் காரணம்னு சொல்லி. அதுக்கு அவர் சொன்னார், என்னுடைய குரு அச்ரேக்கர் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னார். அப்போது அவர் இன்னொன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, எப்போ குருவாக ஸ்டார்ட் பண்ணாரோ அதுலேருந்து இந்த கடைசி மேட்ச் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட அவர் கூட சிரித்து பேசுனது இல்லையாமா. டெய்லி ப்ரெஷர் பண்ணுவா, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, ஏன் இது மாதிரி ஆடின, ஏன் அப்படி ஆடின, ஏன் இது மாதிரி பால் அவுட் ஆன, அப்படி இப்படி நிறைய சொல்லுவாராமா. ஏதோ ஒரு மனுஷன் அவர் சொல்கிறாரு கடைசியில், அவர் மட்டும் என்னை கரெக்ட் பண்ணாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நான் இவ்வளோ வேர்ல்டில் ஃபேமஸ் ஆகிருக்க முடியாது, கிரிக்கெட்டில் ரெக்கார்டு பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு சொல்லுவார் அவர். இதே மாதிரி தான் நிறைய பேர்லாம் பாருங்கள், பெரிய பெரிய பீப்புள்ஸ்லாம் பாருங்கள், எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு மூமெண்ட்டுக்கு போயிட்டுருப்பாங்க, தன்னை சரிப்படுத்துறதுக்காக அவங்க போவாங்க. எல்லாருமே நிறைய ஒரு ட்ரைனிங் சென்டர் நிறைய போய் அட்டன் பண்ணிக்குவாங்க. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் என்னோடய மைனஸ் என்ன, எனக்குள்ளே ஏன் டென்ஷன் ஆகுது அதிகமாக, ஏன் நான் அதிகமாக கோவப்படுறேன், ஏங்கிற கேள்விகளுக்குள்ளே அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே 95க்குள்ளே கோவப்படுறேன்னு கேட்டால் நானே கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது, உனக்குள்ள ஒரு கோலே இல்லைன்னு சொன்னால், எனக்கெல்லாம் கோல் இருக்குது, என்ன கோல்னு கேட்டால் கோல் இருக்காது. பட் 5%க்கு கோல் என்னங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. என்னோடய வாழ்க்கை இப்படி தான், இது மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்குது, தெளிவாக இருப்பாங்க. தெளிவாக இருந்தாவே இந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிரு. இதுதான் ஒரு பியூட்டி. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் 95% பீப்புள்ஸாக நம்ம இருக்கிறோமா, இல்லை 5% இருக்கிறோமான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். சரி, இது ஒரு குற்றபாவத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எப்படி இருக்கிறோன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக மாற்றிட முடியும். எப்படி இருக்கிறோன்னே தெரிலன்னா மாற்றுறது கஷ்டம். சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது, தூங்குறவனை இது பண்ணிடலாம். அது மாதிரி தான் 95% தான் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்குது, நம்ம எனர்ஜி டைமு எல்லாம் இப்படி தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. வயசு தான் ஆயிருக்குதே ஒழிய, வெறும் உழைப்பு தான் போட்டிருக்கிறமே ஒழிய, எந்த முன்னேற்றம் வரலன்னு பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், வாழ்க்கை ஸ்டார்ட். ஆனால் அந்த 5% பீப்புள்ஸு அவங்க அதை தான் பண்ணுவாங்க. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் உட்காந்து அதை பார்க்கணும், எழுதணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எழுதுறதுல தான் மைண்டு ப்ரோக்ராம் ஆகும், ஆள் மனசில் பதிகி. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் எழுதணும், நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் அடுத்தவங்கள குறை சொல்கிறவன், இல்லை நான் அடுத்தவங்க ஜெயிச்சா எனக்கு பிடிக்காது, எனக்கு நிறைய பொறாம குணம் இருக்குது, தப்பு இல்லை, அது எல்லாத்துக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் சொல்லணும், அதையே அதை எழுதணும். ஓகே இல்லைங்களா? நம்ம ப்ரோக்ராமில் கலந்துட்ட ஒரு 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பையன் ஆக்சுவலாக அவர் எங்களோட ப்ரோக்ராமில் ஒரு டைம் கலந்துட்டார். அது லைவ் ப்ரோக்ராம் கலந்துட்டார்.
கலந்துக்கும் போது அவருக்குள்ளே வந்து ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி ப்ரோக்ராம் வந்து கலந்துட்டார், அவ்வளோதான். பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் இல்லை. அவர் பக்கம் ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறார், அவ்வளோதான். பெருசாக எந்த ஒரு முன்னேற்றங்கிற ஆசை இல்லை. வர்ற சேலரி எனக்கு போதும், வாழ்க்கை எப்படி போகுதுன்னு வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ இந்த ப்ரோக்ராம் கலந்துக்கும் போது நாங்கள் இது மாதிரி அங்கேயே நோட் கொடுத்து எழுத சொல்லுவோம். எழுதும்போது அந்த பையன் எழுதிட்டே இருக்கிறாப்புல. எழுத நிறையா வருது, ரைட் இல்லைங்களா? எழுத என்னென்னலாம் பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்குள்ளே ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற ஆர்வமே இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அது வந்து சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் அதுவும். எனக்கு சொந்தமாக தொழில் பண்ணுங்கிற ஆசை இல்லை. ஏன்னா தொழில் பண்ணோம்னா லாஸ் ஆயிருமோங்கிற பயம். ரெண்டாவது நான் வந்து நான் என்னோடய சுகத்தை இழக்க வேண்டியதாகி போயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களோன்னு சொல்லி ஒரு பயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெருசாக பேக்ரவுண்ட் இல்லையேன்னு சொல்லி ஒரு பயம், பெருசாக நாலேஜ் இல்லையேன்னு சொல்லி பயம். இது எல்லாமே எனக்குள்ளே இருந்ததுனால தான் மேலோட்டமாக எனக்கு தொழில் வேண்டாம், வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் உண்மை என்னென்னா, எனக்கு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு பயம்னு சொல்லி அந்த பையன் வந்து தன்னோட பயத்தை பார்த்தார். என்னைக்கு வந்து நீங்கள் வந்து நான் ஒரு பயந்தவேடி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களோ, அப்போ உங்களுக்கு தைரியம் தானாக வரக்க ஆரம்பிச்சிரு. இதுதான் பியூட்டி. நான் தைரியசாலி, நான் ஒரு வெற்றியாளன் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாருமே. நீ வெற்றியாளன் சொல்லுன்னு. நீ வெற்றியாளன் சொன்னால் உங்களுக்கு 5% 50% எனர்ஜி வருதுன்னா, நான் ஒரு தோல்வியாளன் வெற்றியாளன் கலந்தவன் தான் நானுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்குள்ள 100% வந்து அந்த எனர்ஜி வரக்க ஆரம்பிச்சிரு. ஓகே இல்லைங்களா? அப்போ என்ன ஆச்சு, அந்த பையன் வந்து கலந்துக்கிட்டு அதுக்கடுத்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் அந்த பையன் வந்து ஃபோன் பண்ணாப்புல. சொன்னதெல்லாம் கரெக்டாக வீட்டுக்கு போய் ஃபாலோ பண்ணுவாப்புல, கைடு எடுத்துக்குவாப்புல, வேறு ஏதோ ட்ரைனிங் வந்தால் கூட அட்டன் பண்ணுவாப்புல, ஏதோ போயிட்டுருக்கு அப்படியே வந்துட்டு இருந்தார். கடைசியில் 6 மந்த்துக்கு அடுத்தது என்னாச்சு, அவரே ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், சார் நான் வந்து இப்படி ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், நான் நல்லா டெவலப் ஆகுன்னு சொல்லி போட்டு சொன்னார். அப்போ தான் அவர் சொன்னார், எனக்கு வந்து வேலைக்கு போகிறது மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் கலந்துக்கும் போது முக்கியமாக எழுதுனேன். நான் டெய்லி எழுதுவேன். இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, அவரே வாலண்டரியாக தன் மேலே அவர் ஃபோக்கஸ் பண்ணுற ஆரம்பிச்சிட்டார். வீட்டுக்கு போய் டெய்லி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நாங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணால் என்கிட்ட என்ன மைனஸ் இருக்குது. மைனஸ் மீன்ஸ் என்னென்னா, நம்ம வந்து நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எழுதணும் அதில். ஓகே இல்லைங்களா? அதெல்லாம் எழுதிட்டு இருந்துக்கிறாரு. எனக்குள்ளே வந்து அடுத்தவன் டெவலப் ஆனாவே பிடிக்காது, அடுத்தவங்க நான் குறை சொல்கிறதா எனக்கு இது, நான் எப்போ பார்த்தாலும் வந்து என்னையே எனக்கு பிடிக்காது, ஏன்னா வந்து எனக்கு வந்து 5 லட்சம் ரூபா கடன் இருக்குது. உங்களுக்குள்ளே நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதெல்லாம் எழுதணும். நீங்கள் அந்த பையன் எழுதிட்டு இருந்துக்கிறாப்புல. எழுதுனதுக்கப்புறம் அந்த பையனுக்குள்ளே ஒரு மாற்றம் வருது. அந்த மாற்றம் என்ன நான் சொல்லக்கூடாது, நீங்களே அதை கண்டுபிடிப்பீங்க. அது நீங்களும் உணர்வீங்க அதையே. ஓகே இல்லைங்களா? எழுதி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த உலகத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறது. ஆனால் தெரிஞ்சு போகணும், சரியான பாதையில் போனோம்னா ஜெயிச்சிடலாம். ஓகே இல்லைங்களா? அதே மாதிரி இன்னொருத்தர் வந்திருந்தாங்க, ஒரு பொண்ணு. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தொழில் பண்ணணுன்னு ஆசை. பட் இருந்தாலும் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மேரேஜ் ஆயிருந்தது. பட் வந்து ஃபேமிலியில் வீட்டுக்காரர் வந்து அலோவ் பண்ண மாட்டார். அது மாதிரி அவங்களோட இது. இந்த ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் என்ன இந்த ப்ரோக்ராம் முடிவில் உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா, உலகத்து மேலே யார் மேலேயுமே குறையில்லை, ப்ராப்ளம் எல்லாம் நம்ம மேலே தான் இருக்குது. அது உங்களுக்கு போக தெரிய ஆரம்பிச்சிடும். அதையே அந்த பொண்ணு கண்டுபிடிச்சி அவங்க மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சு கடைசியில் அவங்க வீட்டுக்காரரே வந்து பணம் முதலீடுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்து அவங்க வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் கூட மனசோடக்கூடாது, நான் இவ்வளோ உழைச்சி இது நாள் வரைக்கும் லாஸ் ஆகிடுச்சு, நான் வந்து இவ்வளோ லாஸ் பண்ணிட்டேனே, இனி எப்படி நான் எந்திரிச்சு வருவேன்னு தெரியலையே, இல்லை நான் வந்து எனக்கு சொந்த தொழில் பண்ணுறக்கு மோட்டிவேட் பண்ணுற ஆள் இல்லையே. நாங்கள் எந்த அளவுக்கு சியூரிட்டி கொடுக்குறோன்னா, நீங்கள் இப்போ 0 இருந்தாலும் சரி, ஓகே இல்லைங்களா, மேலே வந்துடலாம். தைரியமாக இருங்க. நாங்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. மாற்றத்தை நீங்களே பாருங்கள் நீங்கள். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த ஹோம் ஒர்க்கில் நீங்கள் எழுதணும். என்ன எழுதணும்னா, உங்களோட மைனஸ் பூரா எழுதணும். என்ன மைனஸ்னால், நான் ஒரு பயந்தவேடி, வெளியில் தான் நான் தைரியசாலி மாதிரி இருப்பேன். நம்ம எல்லோரும் ப்ளஸ்ஸை தான் காமிச்சிக்கிறோம் வெளியில். மைனஸை நம்ம பார்க்குறக்கு மறுக்கிறோம். ஆனால் அந்த 5% இருக்கிறாங்க பாருங்கள், மைனஸில் தெளிவாக இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க நம்மளாம் சொல்லுவோம், சுயநலவாதியே இருக்கக்கூடாது நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாருமே கஞ்சனாக இருக்கக்கூடாது நம்ம சொல்லுவோம் 95%. ஆனால் 5% எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் சுயநலவாதிக்கு தான் உலகமே அப்படிங்கிறத அவளுக்கு பக்காவாக தெரியும். ஓகே இல்லைங்களா? ஆமாம், உண்மையே தானே. ஒரு நாட்டோடைய சுதந்திரத்துக்காக ஒருத்தர் போராடுறாருன்னா அது உண்மையிலுமே அது பொது நலம் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அவர் பிறந்த நாட்டுக்கு தானே போராடுறாரு, அடுத்த நாட்டுக்காக போராடலையே. அப்போனா அது ஒரு சுயநலம் தானே. அது சுயநலத்தில் மிகப்பெரிய சிந்தனை, அவ்வளோதான். இது எல்லாமே பக்கா நாலேஜ் அவருக்குள்ளே இருக்குது. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் அவரை பற்றி நீங்கள் யாரோ குறை சொல்லுங்கள். நீங்கள் பெரிய பெரிய விஐபியில் போய் குறை சொல்லுங்க பார்க்கலாம், கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், ஆமாம் நான் ஒரு சுயநலவாதி தான், ஆமாம் நான் எனக்காகத்தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன்,
ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பெருசாலாம் அவங்களுக்கு அலட்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே நம்மளை யாராவது ஒரு ஆள் சொல்லிட்டு சுயநலவாதின்னு சொல்லிட்டு இல்லைனா ஏதோ ஒரு மைனஸை சொல்லிட்டு 10 நாளைக்கு அவங்கள பற்றி பேசுன்னு பேசிட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லிட்டு இப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. 95% பீப்புள்ஸ்க்கு என்ன திறமை இருக்குது, அறிவு இருக்குது, நம்ம மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன எதையுமே தெரிஞ்சுக்கல. ஸோ அதனால் நோட் எடுத்து எழுதணும். நீங்கள் என்ன எழுதணும்னா என்னுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பணம்னாவே ஆகாது. உங்களுக்குள்ளே தோணும் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் எழுதுறக்க ஆரம்பிங்க, உங்களுக்குள்ளே நிறைய வர்றக்க ஆரம்பிக்கு. ஓகே இல்லைங்களா? நீங்கள் நோட் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. என்ன ப்ரே பண்ணிக்கோணுன்னா என்னுடைய மைனஸால் என்னென்னு காமி இறைவான்னு சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க எனக்கு மைனஸ் இருக்குதுன்னு சொல்லி. உலகமே அப்படித்தான். அது ஏங்கிறதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு போக தெரியும். இப்போ மற்ற கிளாஸில் நாங்கள் சொல்கிறோம் எனக்கு பணம்னாவே ஆகாது. அதே மாதிரி எனக்கு சொந்த தொழில் பண்ணனா பயம். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லை, இல்லை நான் எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை, இல்லை பெரிய பெரிய ஜாம்பவான்கள்ட்ட உலகம் ஜெயிக்க முடியும், சின்ன சின்ன ஆளாக ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு என்னென்னலாம் நெகட்டிவ்ஸாக தோணுதோ எல்லாத்தையும் நீங்கள் எழுதிடணும். ஓகே இல்லைங்களா? ரெண்டாவது எனக்கு நிறைய குழப்பம் இருக்குது, அன்னைக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணார், அவரை என்னால் மறக்கவே முடியல. இது மாதிரி என்னென்னலாம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குதோ இதை பூரா நீங்கள் எழுதணும். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறக்க ஆரம்பிக்கு. என்ன தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும்னா இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணாததுக்கு காரணம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். ஏன் இத்தனை குழப்பத்தில் இருந்தோம்னா, இத்தனை பயத்தில் இருந்தோம்னா, இவ்வளோ டிஸ்டர்பில் இருந்தோம்னா அது எப்படி நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகு? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாதுங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறக்க ஆரம்பிச்சிரு. இந்த தெளிவுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பிரம்மாண்டமாக வரக்க ஆரம்பிச்சிரு. ஸோ ஃபஸ்ட்டு அதை எழுதணும். நீங்கள் எழுதிட்டு என்ன பண்ணால் அதை 2-3 டைம் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கடவுளோ உங்களுக்கு பிடிச்ச குருமார்களோ இல்லை உங்களோட பேரண்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்க நினச்சி ஒரு ப்ரே பண்ணணும். என்ன ப்ரே பண்ணணும்னா இறைவா நான் அடிக்கடி நான் இதை பார்க்கணும், என்னோடய மைனஸ் என்னங்கிறத பார்க்கணுன்னு சொல்லி. நம்ம மைனஸை நம்ம பார்க்க என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது உங்களுக்குள்ளே வர்றதுக்கு ஆரம்பிக்கு. ஓகே இல்லைங்களா? நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கே தோன்றதுக்கு ஆரம்பிக்கு. அறிவு இருந்து திறமை இருந்து நான் 10ஓட 11 வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே தோன்றதுக்கு ஆரம்பிக்கு. ஓகே இல்லைங்களா? அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஷிஃப்ட் வரும் பாருங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க என்னமோ உங்கள் ஊரில் இவங்க தான் பெருசு, இல்லை இந்த நாட்டில் இவங்க தான் பெருசு. நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் போக முடியும். இது மேலே நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிங்கன்னா. ஓகே இல்லைங்களா? இது மேலே நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எழுதுறக்க ஆரம்பிக்கணும். எழுதுறக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களுக்குள்ளே சில சேஞ்சஸ் வர்றதுக்கு ஆரம்பிக்கு. நீங்கள் இந்த 1/2 hour வீடியோ கேட்டுட்டு அடுத்த 1/2 hour தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட என்னெல்லாம் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் மேலே நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். 11 நாளைக்கு மைனஸ் மேலே தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே இல்லைங்களா? எல்லாத்தையும் எழுதிட்டு இப்படி தான் நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி அப்படின்னா இந்த மைனஸும் ரெண்டாவது உங்களுக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது, இந்த 2 சேர்ந்தது தான் நானுன்னு சொல்லி உங்களை நீங்கள் ஏற்றுக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காமல சொந்த தொழில் பண்ண பிரம்மாண்டமெல்லாம் வளர முடியாது. ஏதோ 10ஓட 11 போய்க்கலாம், அவ்வளோதான். ஓகே இல்லைங்களா? ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஆமாம் நான் கோபக்காரன் தான், அதே சமயத்தில் நான் அமைதியானவன் தான். ஆமாம் நான் நெகட்டிவாக பேசுகிறவன் தான், அந்தளவுக்கு பாசிட்டிவாக பேசுகிறேன். நீங்கள் உலகத்தில் என்ன பீப்புள்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பர்சன்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க, நிச்சயமாக அவருக்குள்ளே நெகட்டிவ் இருக்குது, நெகட்டிவாக பேசுவார். உங்களுக்கு தெரில, அவ்வளோதான். ஓகே இல்லைங்களா? மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவரும் அழுதுட்டு இருப்பார். அது உங்களுக்கு தெரில, அவ்வளோதான். இந்த 2 கலந்ததாங்க வாழ்க்கை. ஓகே இல்லைங்களா? அதனால் உங்களோட மைனஸையும் பார்க்கணும், ப்ளஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். மைனஸ் பூரா எழுதுனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் பார்க்கலாம். ஓகே இல்லைங்களா? இதை ஃபுல்லாக எழுதிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் குரூப்பில் கேட்கணும். வாழ்த்துக்கள். நீங்கள் நிச்சயமாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தயாராகிட்டீங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க சக்ஸஸ் பண்ண வச்சா போதும். சும்மா வெந்த நீ கால் ஊற்றுற மாதிரி பரவாயில்லைங்கிறதெல்லாம் இங்கே என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதா? நோ, எனக்கு வெயிட் பண்ணுற ஆளுக்கு தான் வேணும். 10 பேர்த்த உருவாக்குனாலும் அப்படியே அஸ்திர மாதிரி உருவாக்கணும். இந்த சொசைட்டியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினவங்க, அதுதான் தேவை. அதில் ஒரு குவாலிட்டி தான் பொறுமை. இந்த பொறுமையில் நீங்கள் எல்லோரும் ஜெயிச்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இதை கரெக்டாக பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்கு உங்களுக்குள்ளே வர்றதை நீங்களே பார்ப்பீங்க. ஓகே இல்லைங்களா? வாழ்த்துக்கள். நன்றி. மறுபடியும் நாளைக்கு நம்ம சந்திப்போம்.